ஹலோ கைஸ், வெல்கம் டு எலக்ட்ரிஷியன்ஃபோ சேனல். இந்த வீடியோவில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு கொஷின் ஒன்று கேட்டார். அதாவது நம்ம வீட்டுக்கு நம்ம வயரிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம டிபி பாக்ஸில் யூஸ் பண்ணுற எம்சிபியோடைய கெப்பாசிட்டி நம்ம எவ்வளோ வச்சா நல்லாயிருக்கும், எந்தெந்த ரூமுக்கு நம்ம எப்படி எம்சிபி வைக்கலாம், அதோடைய கரண்ட் ரேட்டிங் எவ்வளோ, கரண்ட்டை பற்றி கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டுக்கு வயரிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம டிபி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் பாக்ஸ் மாதிரி நம்ம உள்ளே ஆப்ரேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம எம்சிபி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்சிசிபி பார்த்தீங்கன்னா உள்ளே இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். பட் அதோடைய கரண்ட் ரேட்டிங் எவ்வளோன்னு சில பேருக்கு டவுட்டாகவே இருக்கும். அதை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுப்போம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்சிசிபி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன், அதாவது ஷார்ட் சர்க்யூட்லேருந்து இப்போ எதனா ஒரு பர்சன் போயிட்டு எதனா கனெக்ஷன் தொடும் போதோ இல்லை எதனா சாக்கெட்லேயே இல்லை எங்கன்னா கை வைக்கும் போதோ இல்லை ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் சப்ளை கிரவுண்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஆர்சிசிபி ட்ரிப் ஆகிடும். பட் எம்சிபி பார்த்தீங்கன்னா அதிகமான கரண்ட் அந்த வழியை ஃப்ளோ ஆகும்போது மட்டும்தான் அது ட்ரிப் ஆகும். இப்போது ஒரு ஹியூமனே போயிட்டு ஷாக்குக்கே செக் ஆனாலையும் பார்த்தீங்கன்னா அந்த 6 amps அதுக்குள்ளே கரண்ட் ஃப்ளோ ஆனால் மட்டும்தான் அது ட்ரிப் ஆகும். இது பற்றி நான் இதுக்கு முன்னே வீடியோலேயே ஆர்சிசிபிக்கும் அதே மாதிரி எம்சிபிக்குள்ள டிஃப்ரெண்ட்டு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஒரு செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா எம்சிபி நம்ம எவ்வளோ கெப்பாசிட்டிக்கு எந்தெந்த ரூமுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். பொதுவாகவே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெட்ரூமு, அதே மாதிரி ஒரு கிச்சனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்ரூமு, ஒரு ஹாலு, இந்த மாதிரி நம்ம பிரித்து வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ரூமு, இப்போ இது பார்த்தீங்கன்னா ஹாலு, இது பார்த்தீங்கன்னா பெட்ரூமு, இது பெட்ரூமு, இது பார்த்தீங்கன்னா கிச்சனு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒன்று பிரிச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான், உங்களுக்கு கிளியராக புரியுறதுக்காக தான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லோடு பார்த்தீங்கன்னா டிபி பாக்ஸ்லேருந்து நம்மளுக்கு சப்ளை பார்த்தீங்கன்னா போவோம். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா டிவி பாக்ஸ்லேருந்து ஒரு எம்சிபி மூலிமா கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம அது எவ்வளோ ரேட்டிங்கில் நம்ம கரண்ட் நம்ம எம்சிபி சூஸ் பண்ணுறது. இப்போ எம்சிபியில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஏ, பி, சி, இந்த மாதிரி டி கரு, இந்த மாதிரி நிறைய எம்சிபி இருக்குது. பட் அதோடைய கரண்ட்டோடைய டர்னிங், அதாவது கருவு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ பி டைப்பே நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 3 to 4 times ஆஃப் ஃபுல்லோட கரண்ட்டு. இப்போது நம்ம B6ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 6 தான் பார்த்தீங்கன்னா ஆம்பியர். இப்போ இந்த 6 ஆம்பியர்னால் 3 to 4 times ஆஃப் கரண்ட் நம்மளுக்கு அந்த எம்சிபி மூலிமா ஃப்ளோ ஆனால் மட்டும் தான் ட்ரிப் ஆகும். இப்போ 6 into 3 நம்ம போட்டோம்னா பார்த்தீங்கன்னா 18 amps நம்ம அந்த எம்சிபிக்குள்ளே கரண்ட் ஃப்ளோ ஆனால் மட்டும்தான் அந்த எம்சிபி ட்ரிப் ஆகும். இப்போது இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம சி டைப்பு. இப்போ C6 பார்த்தீங்கன்னா இது 6 ஆம்பியர். நமக்கு கரண்ட் பார்த்தீங்கன்னா அதோடைய ஐ கரண்ட் ஃப்ளோ ஆனால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிப் ஆகும். இப்போ 6 into 3 பார்த்தீங்கன்னா இது சேம் தான் 18. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் எடுத்துக்கிற டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ 4 to 5 times ஆஃப் ஃபுல்லோட கரண்ட். இப்போது நம்ம ஒரு எக்யூப்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா இப்போ அந்த எக்யூப்மெண்ட் 6 amps கரண்ட் யூஸ் பண்ணுதுன்னா இப்போது நம்ம ஸ்டார்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 12 amps கரண்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். அது இப்போ 12 amps கரண்ட் எடுத்துக்குன்னா இதோட பியாண்ட் வேல்யூ, அதாவது 4 to 5 times ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ஆனால் மட்டும்தான் அது ட்ரிப் ஆகும். இப்போது இந்த லோடு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது ட்ரிப் ஆகாது. இப்போ நம்ம இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன லொக்கேஷனில் நம்ம என்னென்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம். இப்போ பொதுவாகவே கிச்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கும், அதுக்காக பார்த்தீங்கன்னா ஹீட்டரு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குக்கிங்கு, எலக்ட்ரிக் குக்கிங்கு, இந்த மாதிரி கிட்டிலு, நிறைய இந்த மாதிரி நம்ம எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ இந்த ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேட்டிங் ஆஃப் கரண்ட் எடுக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா கிச்சனு, நம்ம கிச்சனில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மெயின் எக்யூப்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். கிச்சனில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெஃப்ரிஜரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 amps கரண்ட் எடுக்குதுன்னா, அதே மாதிரி ஹீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 amps. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் ஹீட்டர் அது ஒரு 2 amps வச்சுப்போம். இது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லோடு. இப்போ எல்லாமே இந்த மாதிரி 2 amps நம்ம எக்ஸாம்பிளுக்கு இது கன்சிடர் பண்ணிக்கோம். ஒருவேளை நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்குறீங்கன்னா அதோட எக்யூப்மெண்ட்டோட கரண்ட் ரேட்டிங்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி 6 amps, இப்போ இந்த மாதிரி 2 amps இது ஒவ்வொரு லோடு இருக்கிறதுனால நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ மிக்சர், கிரைண்டரு, இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு 2 amps கரண்ட் நம்ம எடுக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோடு நம்ம கண்டினியூவாக யூஸ் பண்ண மாட்டோம், டிஸ்கண்டினியூவாக தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது ரெஃப்ரிஜரேட்டர் மட்டும் தான் கண்டினியூவாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அதாவது 24/7 மாதிரி அது ரெகுலராக அது ஓடிட்டு இருக்கும். பட் ஹீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour 2 hour பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் எலக்ட்ரிக்கல் கிட்டலும் சேம் அதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது அதெல்லாம் வீடு இப்போ மெயின் கான்செப்ட் மட்டுமான்னு பார்த்தீங்கன்னா இப்போது இதுதான் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற கிச்சனில் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம அப்ளையன்ஸில் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்டு. இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 amps ஆஃப் லோட் எடுக்குது.
ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா கிட்டிலையுமே, அதாவது எல்லா எக்யூப்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் ரன் ஆகாது. ஒன்லி பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டர் மட்டும்தான் நம்மளுக்கு கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ரன் ஆகும். ஹீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டர் ரன் ஆகும் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சர் ரன் ஆகாது. ஏதாச்சும் ஒன்று ஆல்டர்னேட்டிவாக ரன் ஆகிட்டு இருக்கும். பட் நம்ம இங்கே கண்டினியூஸாக நம்ம லோடு எடுக்கிற கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4, அதாவது ஒரு 6 ஆம்பியர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ரன் ஆகும். இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டிய எம்சிபி வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை எல்லாமே நம்ம ரன் பண்ணுறோங்க பார்த்தீங்களா, இதோட லோடு இது கண்டினியூவாக இப்போ 10 ஆம்ப்ஸ் வரைக்கும் இருக்குன்னா நமக்கு 10 ஆம்பியர்ஸும் ஒரே மாதிரி நம்ம லோடு வந்து அப்ளை பண்ண மாட்டோம். இப்போது ஏதாச்சும் ஒன்று ஆல்டர்னேட்டிவாக தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே 10 ஆம்ப்ஸ் இருக்குது. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போது B10 நம்ம கெப்பாசிட்டி உள்ள எம்சிபி வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா, இந்த இடத்துல வந்து நம்ம B10 எம்சிபி வந்து யூஸ் பண்ணோம்னா இதோட கரண்ட் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 டைம்ஸ். அதுக்குள்ளே கரண்ட் வந்து அதிகமாக ஃப்ளோ ஆச்சுன்னா அது வந்து ட்ரிப் ஆகிடும். இல்லைனா C10 நம்ம யூஸ் பண்ணாங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 4 to 5 டைம்ஸ் ஆஃப் ஃபுல்லோட கரண்ட்டு. அவ்வளோ டைம் இருந்துச்சுன்னா ஃப்ளோ ஆகிடும். இப்போ இந்த எம்சிபியோட டைப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம B10 நம்ம யூஸ் பண்ணோம்னா இதோட கரண்ட் ரேட்டிங்னா 4 to 5 டைம்ஸ் இருக்கும். பட் இது வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம B10 வந்து யூஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த இடத்துல நம்ம B10 யூஸ் பண்ணோம்னா எல்லா லோடும் ஒரே மட்டும் கனெக்ட் பண்ணாங்கன்னா இது வந்து உடனே ட்ரிப் ஆகிடும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஏ சூஸ் பண்ணிங்கன்னா பி வந்து பார்த்திங்கன்னா B10 யூஸ் பண்ணாதீங்க. B16 ஆம்சியர் வந்து எம்சிபி வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுதான் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் சிஏன்னு நாங்கள் சூஸ் பண்ணுறோன்னா சியும் சேம் தான். அதுவும் ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா அதுவும் உடனே பிரேக் ஆகிடும். பட் அது எடுத்துக்கிற கரண்ட்டோட டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா B10 இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம C10 சரியாக போவோம். இப்போ C10 ஆம்பியர் எம்சிபி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு லோடு வந்து கேல்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்சிபி யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு ஈஸியாக வந்து ட்ரிப் ஆகிடும். இப்போ கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ B16 ஆம்பியர் இந்த மாதிரி நம்ம லோடு யூஸ் பண்ணாங்கன்னா B16 ஆம்ஸு இல்லைன்னா C10 ஆம்ஸ் உள்ள எம்சிபி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி தான் நம்ம பார்த்தீங்கன்னா எம்சிபியோடைய கேல்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கணும். நம்ம லோடு வந்து எப்படி நம்ம எம்சிபி வந்து யூஸ் பண்ணலான்ட்டு. இப்போது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரூம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏசி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டு, மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சாக்கெட் அண்ட் ஃப்ளக் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்மியான கரண்ட் தான் இருக்கும். இப்போ ஏசி வந்து பார்த்திங்கன்னா 1 ton 2 ton இந்த மாதிரி இருக்குது. நம்ம 1 டன்னுக்கு எடுத்துக்குவோம். 1 டன்னுக்கு எடுத்துக்கினாலே நம்மளுக்கு கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 ஆம்பியர் வரும். இப்போது ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான், ஒரு 1 ஆம்பியருக்குள்ளே தான் வரும். அதே மாதிரி லைட் பார்த்திங்கன்னா 0.5 ஆம்பியரு. சாக்கெட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்ட் ஆன் லோடு எடுத்தனால பார்த்திங்கன்னா இப்போ சாக்கெட்டில் ஹெவி லோடு எதுவும் போட மாட்டோம். சார்ஜிங்கு லேப்டாப் சார்ஜிங் மாதிரி போடுவோம். அது ஒரு 0.5 ஆம்பியர்ஸு. இப்போ இது டோட்டலாக நம்ம கால்குலேட் பண்ணுங்கன்னா இப்போ 6 to 7 இருக்குது. நம்ம 7 கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ 7 8 9 ஆம்பியர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரூமுக்கு, இந்த மாதிரி ஒரு ரூமுக்கு ஒரு பெட்ரூமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லோடு வந்து பார்த்திங்கன்னா 9 ஆம்ஸ். இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏசி வந்து கண்டினியூவாக நீங்கள் ரன் பண்ண மாட்டீங்க, ஃபேன் இந்த மாதிரி ரன் பண்ண மாட்டீங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்சிபி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்னா B10 எம்சிபியே போதும். இப்போ B10 எம்சிபி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா B10 ஆம்பியர் உள்ள எம்சிபி இல்லைன்னா C6 ஆம்பியர். இப்போது இந்த இடத்துல நீங்கள் ஏசி யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் C10 இல்லை C16 கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம லோடு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்னா இப்போது ஒரு ஏசி இல்லாத நம்ம லோடு யூஸ் பண்ணுறோம்னா இந்த எம்சிபி வந்து நம்மளுக்கு சரியாக போகும், ஈஸியாக வந்து ட்ரிப் ஆகிரும். இல்லை B6 கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். B6 கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏசி யூஸ் பண்ணதுனால பார்த்திங்கன்னா இந்த B6 நம்ம எம்சிபி கூட பார்த்திங்கன்னா கரெக்டாக சூட் ஆகும். C6 ஏன்னா அது கீழே வந்து பார்த்திங்கன்னா எம்சிபியோட கெப்பாசிட்டி கிடையாது, நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக செட் ஆகும். இப்போது ஒரு வேளை நீங்கள் ஏசி ரன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் C16 எம்சிபி வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஏன்னா C16 ஆம்ப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்னா இப்போது கரண்ட்டோடு பார்த்திங்கன்னா 6 to 7 ஆம்ப்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏசி வந்து ரன் ஆகும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் அதிகமான கரண்ட் வந்து எடுக்கும். இப்போது 6 ஆம்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அது ஸ்டார்டிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 12 ஆம்பியர். அது மெயின்டெனன்ஸ் சரியில்லைனா 16 ஆம்பியர் கூட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து கன்சூம் பண்ணும். இப்போது நம்ம நார்மலாக ரூமில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்னா இப்போ ஏசி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா C16 எம்சிபி வந்து மெயின் எம்சிபி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏசிக்கு ட்ரிப் ஆகிற எம்சிபி வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆம்ப்ஸ் எம்சிபி அங்கேயே கொடுத்துருப்பாங்க. இப்போது இந்த மாதிரி நம்ம வந்து கன்சம்ஷன் நம்ம பண்ணிக்கணும். இப்போ பாத்ரூம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஹீட்டர் இருக்கும். வாட்டர் ஹீட்டர் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு 3 to 4 ஆம்ப்ஸ் ஆஃப் கரண்ட் எடுக்கும். அதுக்கும் பார்த்திங்கன்னா B6 இல்லை B10
இந்த மாதிரி நம்ம MCB அங்கே லோடு பார்த்தீங்கன்னா வேரியண்ட் நம்ம எப்படி லோடு யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கணுங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த MCBயோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு கேல்குலேட் பண்ணிடலாம். இப்போ டோட்டலாக நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா இப்போது ஹால்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவி ஒன்று இருக்கும். டிவி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோம் தியேட்டரு ஒரு 2 ஃபேன் இருக்கலாம். அவ்வளோதான். மற்றபடிக்கு நல்லா லைட்ஸ் இந்த மாதிரி தான் அசம்பிளி இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி எதுவும் லோடு வந்து இருக்காது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா B10 ஆம்பியர் உள்ள MCB வந்து சரியாக போகும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு ஒருவேளை C கேட்டகரியில் வேணும்னா கூட நீங்கள் எப்படியும் கண்டினியூவாக லோடு யூஸ் பண்ணுவோம். ஒருவேளை கண்டினியூவாக நீங்கள் லோடு யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதோட கரண்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ B10 இருக்குது. இப்போது அதே C டைப்பில் எடுத்துன்னா C6 MCB சரியாக போகும் அந்த லோடுக்கு. அதாவது டிவி 2 ஃபேனு ஹோம் தியேட்டர் இந்த அளவுக்கு நம்ம லோடு யூஸ் பண்ணுறோம்னா இந்த அளவுக்கு போதும். ஒருவேளை நீங்கள் ஏசி வந்து ஹாலில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அது செப்பரேட்டாக லூப் கனெக்ஷன் எடுத்துக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். செப்பரேட்டாக நீங்கள் லூப் கனெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா லோடு வந்து பேலன்சிங் வந்துடும். இப்போ செப்பரேட்டாக லூப் எடுத்திங்கன்னா ஏசிக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா C16 ஆம்ப்ஸ் வந்து MCB வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிச்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற லோடு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இண்டக்டரு இந்த மாதிரி அதாவது குக்கிங்கு ரெஃப்ரிஜரேட்டர் இந்த மாதிரி மொத்த லோடு நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறீங்கன்னா B16 ஆம்ப்ஸ் உள்ள MCB சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை C சீரீஸில் நீங்கள் வாங்குறீங்கன்னா C10 MCB வந்து பார்த்தீங்கன்னா சரியாக போகும். எப்படின்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா பிஃபோர் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் அது பிரகாரம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது வந்து சரியாக போகும். இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரூம்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒருவேளை நீங்கள் ஏசி யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் செப்பரேட்டாக லூப் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 16 ஆம்ப்ஸ் MCB வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க. இப்போது அதே வந்து பார்த்தீங்கன்னா B கேட்டகிரிலையோ இல்லை C கேட்டகிரிலையோ இப்போ நாங்கள் இங்கே எப்படி வேரியபிள் பண்ணியிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா B வந்து 16 ஆம்ப்ஸ் இருக்குது, இல்லை C வந்து 10 ஆம்ப்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏசிக்கு வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. இல்லை அதில் இருக்கிற கரண்ட் ரேட்டிங் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா MCB வந்து அட்டாச் பண்ணி கொடுப்பாங்க. பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும். இப்போ நார்மலாக ரூம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ ரூம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு ஃபேனு இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா லைட்டு ஃபேனு இல்லை சார்ஜிங் பர்பஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ B டைப்பில் பார்த்தீங்கன்னா B6 கூட சரியாக போகும். சேம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா C சீரீஸில் நீங்கள் எடுத்தீங்கன்னா C சீரீஸில் MCB எடுத்தீங்கன்னா C6 MCB வந்து சரியாக போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனு அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்கெட் கனெக்ஷன்ஸ் இப்போது சார்ஜிங் பர்பஸ் நம்ம யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அந்த லோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே சரியாக போகும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாத்ரூமு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன லைட்டு ஒரு ஹீட்ரு ஒன்று இருக்கும், மற்றபடி என்ன இருக்காது. இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஆம்பியர் MCB வந்து நம்ம யூஸ் பண்ணிங்கன்னா சரியாக போகும். ஏன்னா அந்த இடத்துல எலக்ட்ரிக் கிட்டில் வந்து நம்ம ஹீட்ரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம MCB வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். இப்போ இங்கே இருக்கிற இந்த BCலாம் வந்து பார்த்திங்கன்னா MCBயில் இருக்குள்ள வேரியண்ட்டு அதுக்கு பேஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். இப்போ 10 ஆம்பியர்ஸ் ஆஃப் கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போவோம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா 10 ஆம்ப்ஸ் MCB வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதுக்கடுத்து லிவிங் ரூம் அது பார்த்திங்கன்னா ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்காக என்ன யூஸ் பண்ணுவோம், ஒரு டிவி ஹோம் தியேட்டர் அப்புறம் லைட்டிங்கு ஃபேனு இந்த மாதிரி எதனா ஒரு சின்ன சின்ன சார்ஜிங் பர்பஸ் இல்லை எதனா டெக்கரேஷன் லைட் அது வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 10 ஆம்ப்ஸ் ஆஃப் MCB யூஸ் பண்ணாலே சரியாக போகும். இந்த அளவுக்கு இப்போ நான் சொல்லிக்கிற லோடு பிரகாரம் ஒருவேளை நீங்கள் அதிகமாக வேறு எதனா யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் MCBயோட கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே சேம் எந்தெந்த MCB எங்கெங்கே நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை புரியலனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எலக்ட்ரிஷியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.